ஹலோ கைஸ். இந்த நம்ம டாம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 13 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம யூகின் அவனோட ஃபுல் மானா வெளில ரிலீஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹெரா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட 3 ஸ்டார் கோருமே பார்த்திங்கன்னா இங்கே ஆக்டிவேட் ஆகுது. அதனால ஹெரா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அவனோட ஒயிட் ஃப்ளேம் ரிச்சுவலை கனெக்ட் பண்ணி விடுறான். அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சீக்கிரமாக ஒரு கோலம் ஸ்பான் பண்ணுங்கள், ஏன்னா என்னோட அட்டாக்கோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் அவங்களுமே ஒரு கோலம் ஸ்பான் பண்ணுறாங்க. அதோட பேர் ஆக்சுவலாக கர்பேரியம் கோலமு. அதோட பாடி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு புல்லட்னால கூட எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ அவனோட ஃபயர் மேஜிக்கை ஸ்ட்ரைட்டாக ஆட்டம் மேஜிக்காக கன்வெர்ட் பண்ணி அதோட செஸ்ட்லேயே ஷூட் பண்ணுறான். அதுலேயே அது ஃப்ளாட் ஆயிடுது. இது அவங்களால நம்ப முடியல. ஏன்னா மானாவோட டென்சிட்டி பயங்கர அதிகமாக இருக்குது. அதனால அவங்களே லைக் எப்படி இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு மான்ஸ்டர்ஸான ஒரு டேலண்ட் இது, அவனோட சர்க்கிளை இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது போல், அந்த மார்ஷியல் ஆர்ட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கிளை இவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்காங்க. யூகினோட ஒயிட் ஃப்ளேம் ரிச்சுவல் 3 ஸ்டாரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டார் சர்க்கிளுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் போல் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை நம்ம ரொபேரியன் கிட்ட அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு அவரே பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி அதுக்குள்ளே ஒரு 3 சர்க்கிள் ஸ்டார் க்ரியேட் பண்ணார், அவர் ரொம்பவுமே அமேசிங்கான ஒரு ஆள் தான் போல், எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்ரியானுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு அந்த ராயல் லைப்ரரி ஆக்ரியான்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா சார் யூகின் இது குவாலிஃபை ஆகிட்டார், அதனால நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுவும் இல்லாமல் அவரோட டேலண்ட் நம்ம இங்கே அடைக்கிடக்கூடாது, அவருக்கு பெரிய பெரிய ஸ்டேஜுக்கெலாம் அவர் போகணும், அப்படி தான் அவரை நம்ம ரொம்பவுமே டேலண்ட்டாக கொண்டு வர முடியும் அப்படின்ற வரையும் அந்த சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களால ஒழுங்காக ட்ரீட் பண்ண முடியலனா தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரொபேரியன் சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்களுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போ அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் யூகின் அவருக்கு நிறைய பிளான் இருக்கான், அவர் வெளில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. அதை கேட்டு பிளானா, அவருக்கு எங்கே இங்கே ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு ஆளை காட்டுறாங்க. யாருன்னு தெரியுதா, நம்ம மசுல்மான் கார்கிஸ். அவர் தான். அவர் பார்த்திங்கன்னா ரெடியாக நின்றுட்டுருக்காரு. இதுதான் சென்யாவோட ஸ்டாச்சுவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது, யூகின் இது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார். கார்கிஸ் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பார்க்குறான். நீ இந்தளவுக்கு இந்த பியர்லாம் வளர்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது நம்ம கார்கிஸ் சொல்கிறான், உன்னோட கையை பிடிக்கும் போதே எனக்கு தெரியுது நீ நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணி உன்னோட மசில்லாம் க்ரோத் பண்ணியிருக்க போல், பட் இருந்தாலுமே இன்னுமே நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும், இந்த போர்ஷன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்கிஸ் சொல்கிறான். இதை கேட்டு எனக்கு ஏன்டா இதெல்லாம் கொடுக்குறேன், நான் நேச்சுரலாகவே ட்ரைனிங் எடுத்துப்பேன், அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு எதை தான் கொடுத்துட்ருக்கியாமே, இப்போல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்ற என்ன சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கார்கிஸ் சொல்கிறான், உனக்கு இந்த பொலேரோ வேலையை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் இல்லாமல் பெரிய ரூமரே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நம்ம கார்கிஸ் சொல்கிறான், அங்கே ஜெயண்ட்டான ஒரு டெஸ்டிக்கலை ஆக்ஷனில் வைக்க போகிறாங்களாம், நிறைய ஆக்ஷன்லாம் நடக்க போகிறதா பார்த்திங்கன்னா நம்ம கார்கிஸ் சொல்கிறோம். அதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லைப்பா, எனக்கு காசு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூகினோட காலில் விழ ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து நம்ம யூகின் சரி விடு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறான், அந்த ஆக்ஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்கிஸ் சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே அப்படியா சரி ஓகே நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா சொல்கிறான். அந்த இடத்துல தான் சூக்கி வீசிருக்காங்க இல்லையா, அவங்களுமே பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அதனால இதுக்கு மேலே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக போகும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு நம்ம ஐயோட பாத் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, அவனே பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிட்டான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போதே நம்ம ரொபேரியன் சம்மன் பண்ணுறாங்க. சரி யூகின் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரி உட்காருங்க, இந்த லெட்டரை படித்து பாருங்கள், உங்களுக்கு எதாவது புரியுதான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னது ஆக்ரியான் ரெக்கமெண்டேஷனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூகின் பார்க்குறான். ராயல் லைப்ரரி ஆக்ரியான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலாக இது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான மேஜிக்ஸ், ரியலான மேஜிக்ஸ், அதுக்கப்புறம் மேடம் சென்யா எழுதுன அந்த ஸ்கிரிப்ட்ஸு, இது எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஈவன் அந்த புக்ஸோட காப்பீஸ் கூட எந்த இடத்துலையுமே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்பவுமே ஒரு ப்ரொடெக்டடான ஒரு ஏரியா தான் அது. அங்கே தான் மேடம் சென்யாவோட எல்லா மேஜிக் ஸ்கிரிப்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது
ரொம்பவுமே கம்மி. நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இவர் கொடுக்குறது தானே, ரொபேரியன் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் தான் அது. அவர் வந்து உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, ஓகே இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக மேடம் சென்யா வந்து ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் தான் அது. அதுவும் இல்லாமல் அதோட காப்பீஸ் வந்து கிடையாது. பட் இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதோட பேர் வந்து விச் கிராஃப்ட்டு. ஸோ அது வந்து ரொம்பவுமே ரேரான ஒரு புக்கு. ஈவன் நானுமே படித்தேன். பட் அந்தளவுக்கு யாருக்குமே புரியாது. அதை வந்து மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும், மேஜிக்கோட எல்லா விஷயத்தையுமே நம்மளால் கற்றுக்க முடியும். உங்களுக்கு ஓகே தானே, நீங்கள் வந்து ஆக்ரியான் லைப்ரரிக்கு போகிறீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு வேணான்னு சொல்லுவேண்ணா, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொபேரியன் கிட்ட கேட்குறாங்க. அயோட் ஆக்சுவலாக என்ன தான் பண்ணுறான், அவன் அந்த சூக்கிபஸ் கூட சுற்றுறதா நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ரொபேரியன் வந்துட்டு, ஓ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, ஆமாம் நான் வந்து அவன்கிட்ட நிறையவுமே வார்னிங் வந்து கொடுத்துட்டேன். பட் அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை, அவன் வந்துட்டு எங்களோட பேச்சை வந்து கேட்க மாட்டான். அதுவும் இல்லாமல் அவனை வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஃபெயில் ஆகிட்டான். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். பட் ஸ்டில் அவன் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. அவன் வந்து ஃபெயிலியர்ஸ் மேலே ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணான். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா பெரிய பெரிய டீச்சர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு வந்து சொல்லி கொடுத்தேன். பட் அவன் வந்து ஸ்டில் அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு பெரிய ட்ராபேக்காகவே மாறிடுச்சு அப்படின்ற வரையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். சரி, ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரியும் அந்த வீட்டில் வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் வந்து நம்ம அயோடுக்கு இருக்கும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு ரொம்பவுமே ப்ரெஷர் கொடுப்பாங்க. கில்லடு வந்து கில்லடோட ஃபஸ்ட்டு பிளட் லைன்லேருந்து வரதுனால அவன் மேலே வந்துட்டு நிறைய இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால் அவனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் அவன் வந்து பெரிய ப்ரெஷரைஸான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பான். ஸோ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த அரத் கிங்டம்க்கே வந்திருப்பான். ஸோ அப்படியாச்சும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்து இந்த இடத்துல வந்து இந்த சூக்கிபஸ் கூட வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூகின் வந்து யோசிச்சு பார்க்க. நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு மெயின் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையனால் லைக் ஈவன் அந்த லேப்ரின்த்தோட மிடில் சென்டருக்குமே போக முடியல. அதுவும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக அந்த ஃபேமிலிக்கு வந்து அமையும். ஸோ அதனால தான் அவன் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இங்கே வந்து மாட்டிக்கினதான் வந்து அவர் வந்து சுடாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அவனால் ஃபீல் பண்ண முடியுது இந்த அளவுக்கு அவன் வந்து ப்ரெஷரை வந்து அனுபவிச்சிருப்பான் அப்படின்றது. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அந்த சூக்கிபஸ் அவங்கள தேடி அந்த இடத்துக்குமே பார்த்திங்கன்னா போயிடான். ஸோ அந்த ஃபுல் மூன் டேவுமே வந்துடுது. இந்த இடத்துல அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, கார்கேஸும் நம்ம யூகினும். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக அயோட தேடி தான் வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி சொல்கிறாங்க, அயோட வந்து எப்பயுமே ஒரே ட்ரெஸ் தான் வந்து போட்டு இந்த இடத்துக்கு வருவான். ஸோ அதுவும் இல்லாமல் அவன் வந்து அவனோட ட்ரான்ஸ்ஃபார்ம் மேஜிக் வந்து யூஸ் பண்ண மாட்டான், ஏன்னா அது வந்து அவனால் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடியாக இருக்கான். ஸோ அவன் வந்து வந்தால் எனக்கு வந்து சீக்கிரமாக இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவன் மாட்டினா செம்மடி அடிக்கலான்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பான். ஏன்னா அவனோட ஐடென்டிட்டியை கூட அவனால் வந்துட்டு லைக் இது பண்ண முடியல, ஹைட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அவன் வந்து போகிறான். ஸோ எந்த அளவுக்கு திமிர் இருக்கும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நின்றுட்டுருப்பான். அப்போ தான் கார்கிஸ் வந்து அவன் இடத்துக்கு லேட் ஆகும் போல், நம்ம அந்த ஆக்ஷனுக்கு போவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோமே வந்துட்டு போவோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சூக்கிபஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணது தான். ஸோ ஈவன் ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களாம் வந்து ஸ்ட்ரீட்டில் வெயிட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு லைக் அவங்களுடைய சோலை சக் பண்ணுறது. ஸோ இதை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டோட ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ எவ்வளோ பேருக்கு புரிஞ்சோ தெரில. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.